அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 9/12/2024 கார்த்திகை மாதத்து 24ஆம் நாள், கார்த்திகை மாதத்து கடைசி சோமவார திங்கட்கிழமை. இந்த நாள்ல சிவாலயத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புண்ணியம் சேரும். சிவபெருமானை பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, சிவ வழிபாடு செய்யணும் அப்படின்னா அவனருள் உங்களுக்கு இருக்கணும். இந்த பதிவு உங்க கண்ணில் படுது அப்படின்னாலே உங்களுக்கு சிவனருள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சிவ வழிபாட்டை சிவன் நினைச்சா மட்டும்தான் நீங்க செய்ய முடியும். இந்த நாள்ல, இந்த கார்த்திகை சோமவார திங்கட்கிழமையில நீங்க விரதம் இருப்பதால, மற்றவர்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதனால, கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுக்கறதுனால எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தீராத பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். இன்றைய நாளில் பசுவிற்கு பச்சரிசியை தானமாக கொடுங்க. இன்றைய நாளில் தவறாம சிவாலயத்திற்கு போய் வழிபாடு செய்யுங்க. சிவாலயத்திற்கு இந்த ஒரு பொருளை, குறிப்பிட்ட இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் எப்பேற்பட்ட பாவமும் நிச்சயமா தீரும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை, துன்பத்துக்கு மேல துன்பம், ஆரோக்கிய குறைபாடு, மன ரீதியான பிரச்சனை, குடும்பத்துல சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம்தான். நான் செய்யலைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் என்னங்க பாவம் செஞ்சேன், கஷ்டப்படுறேன். நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தெரியும் செஞ்சா தெரியாமலும் செஞ்ச பாவம் கூட நமக்கு தான் வரும். ஏன்னா அவங்க சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் நமக்கு தானே. அதை மாதிரி அவங்க தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவம் நமக்கு தான் வரும். அவங்க எனக்கு எந்த சொத்துமே கொடுக்கலங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கொடுத்த உடலே ஒரு சொத்து தான். அதனால அவங்க உங்களுக்கு தெரியாம செய்தது அல்லது அவங்களுக்கே தெரியாம செய்த பாவங்கள் கூட உங்க மூலமா தான் தீரும். இப்ப நீங்க அதெல்லாம் தீர்த்து வைக்கல அப்படின்னா அது உங்க குழந்தைகளுக்கு தொடரும். அதனாலதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், வழிபாடு பண்ணுங்க, கடவுளை நினைச்சிட்டே இருங்க, பிரார்த்தனை செய்யுங்க, மந்திரங்கள் சொல்லுங்க, கோயிலுக்கு போங்க, முடிந்த அளவுக்கு தானம் செய்யுங்க, பசுவிற்கு தானம் கொடுங்க, ஆதரவற்றவர்களுக்கு தானம் கொடுங்க. கர்ம வினைய பாவத்தை, தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை இந்த ஜென்மத்திலே நீங்க தீர்த்துருங்க. அப்பதான் உங்க குழந்தைங்களாவது நல்லா இருப்பாங்கங்கிற விஷயத்த தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய எளிமையான 10 ரூபாய் இருந்தாலே போதும். இந்த ஒரு தானத்தால சிவாலயத்திற்கு நீங்க வாங்கி கொடுக்கறதுனால உங்கள் எப்பேற்பட்ட பாவமோ நிச்சயமா தீருங்க. வேற ஒன்றும் இல்லை. விபூதியின் தத்துவம் என்ன? ஒண்ணுமே கிடையாது. கடைசியில எல்லாருமே சாம்பல் தான். அதான் விபூதியின் தத்துவமே. அந்த விபூதியை நீங்க சிவாலயத்திற்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நோய் தீரும், குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும், கடன் தீரும், கஷ்டம் தீரும், மன நிம்மதி கண்டிப்பா கிடைக்கும். ஒரு 10 ரூபாய்க்காவது ஒரு விபூதி பாக்கெட்டை வாங்கி சிவாலயத்துக்கு வாங்கி கொடுங்க. உங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாம போகும். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், இப்ப நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.